ஏமா ஆதிர, என்னம்மா பிரபு இவ்வளவு கோவமா போறான்? கார்த்திக் மேல இருக்கிற கோபத்துல பிரபு அவனை போய் பார்த்து மறுபடியும் சண்டைய கிண்டைய போட போறான். இல்ல மாமா, அவர் போற வேகத்தை பார்த்து நானும் அப்படிதான் நினைச்சேன். ஆனா அவர் கார்த்திய பார்க்க போல சாமி அண்ணனை பார்க்க போறாரு. சாமியவா? அப்பாடா. ஆமா பாட்டி, சாமி அண்ணன் மூலமா மேட்ரிமோனி ஆளுங்க கிட்ட பேசி மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை எப்படியாவது சமாதானப்படுத்த முடியுமான்னு பார்க்க போயிருக்காரு. அவருக்கு அந்த மாப்பிள்ளைய விட மனசே வரல. ரொம்ப நல்ல மாப்பிள்ள, ரொம்ப நல்ல குடும்பம்னு சொல்லியே கிளம்பி போயிட்டாரு. இப்படி ஒரு மாப்பிள்ள ரோஹிணிக்கு கிடைக்காம போனதுக்கு காரணம் கார்த்தி தாங்கிற கோவம் அவருக்கு பயங்கரமா இருக்கு. மாமா, நீங்க கார்த்திக்கு ஃபோன் பண்ணி ஒரு 10 நாளைக்கு இந்த பக்கம் வர வேணாம்னு சொல்லுங்க. இவரோட கோவம் எல்லாம் குறைஞ்சதுக்கு அப்புறம் கார்த்தி இங்க வரட்டும். இப்ப மட்டும் அவன் இங்க வந்தா தேவையில்லாத பிரச்சனை தான். ஆமா தில்ல, பிரபுவ கோவப்படுத்துறதுக்காகவே கார்த்தி வேணும்னே இங்க வந்து நின்னாலும் நிப்பான். அதனால நீயே போன் பண்ணி கார்த்திகை இங்க வர வேண்டான்னு சொல்லிடு. சரிம்மா. என்ன மாமா? கார்த்திக் போன் எடுக்க மாட்டேங்கிறாமா. இப்ப என்னம்மா பண்றது? கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு மறுபடியும் ஃபோன் பண்ணுவோம். அப்பாவும் அவன் ஃபோன் பண்ணலன்னா நம்ம நேரடியாவே போய் பார்த்து சொல்லிடலாம். சரிம்மா. என்னம்மா பாக்குற? வா. சத்யா, வா சத்யா, சாப்பிடலாம். எனக்கு வேண்டாம். நானும் மத்தியானத்துல இருந்து உன்னை நான் சாப்பிட கூப்பிட்டு இருக்கேன். நீ கொஞ்சம் கூட காதுல போட்டுக்காம இப்படி பட்டினி கிடந்தா என்ன அர்த்தம்? எனக்கு சாப்பிட பிடிக்கலன்னு அர்த்தம். உனக்கு இப்ப சாப்பாட்டு மேல என்னமா கோவம்? எனக்கு சாப்பாட்டு மேலலாம் கோவம் இல்ல, உன் மேலதான் கோவம். என்ன ஒருத்த அடிச்சுட்டான்னு வந்து சொல்ற, நீ பதறி துடிக்கல, கோவப்படல, அதுவாவது பரவாயில்ல. நான் தப்பு பண்ணிருப்பேன்னு சொல்லி எவனுக்கும் சப்போர்ட் பண்ற, அததான் என்னால தாங்கிக்கவே முடியல. இங்க பாரு சத்யா, நான் சொல்றதும் செய்யறது எல்லாமே உன் நல்லதுக்கு தான். ஆனா நீ புரிஞ்சுக்கிற மன நிலைமையில இல்ல. மா போதும் ப்ளீஸ். உன்ன அட்வைஸ் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடாத. போதும், நிறுத்து. ஏமா ஏமா இன்னும் பாப்பா கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க? அதை விடுங்கம்மா. ஐயோ, நான் விட்டுட்டேன்பா. உன் தங்கச்சி தான் அதை படிச்சு தொங்கிட்டு இருக்கா. நான் தொங்கிக்கிட்டு இருக்கேனா? அண்ணே, இப்ப கூட இவங்க எனக்கு சப்போர்ட் பண்ணாம அந்த அயோக்கிய ராஸ்கலுக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அத நினைச்சா எனக்கு அப்படியே டென்ஷன் ஏறுது. ஏமா, பாப்பா கிட்ட அந்த பேச்சையே எடுக்காதீங்கன்னு சொல்லிட்டு தானே வெளியே போனேன். அப்புறம் ஏமா? டேய், அவ சாப்பிடாம கிடக்குறாடா, அத கூட நான் கேட்க கூடாதுன்றீங்களா? அண்ணனும் தங்கச்சியும் சேர்ந்துக்கிட்டு பாப்பா, நீ இன்னும் சாப்பிடலையா? ஏமா? எனக்கு சாப்பிட பிடிக்கலன்னு. பாப்பா, அப்படிலாம் சொல்லக்கூடாது பாப்பா. உன்னை அடிச்சவன நீ என்ன தண்டனை கொடுக்கணுமோ அதை விட அதிகமான தண்டனையை நான் கொடுத்துட்டு வந்திருக்கேன். நீ அதையே நினைச்சுக்கிட்டு சாப்பிடாம இப்படி பட்னி கிடக்க கூடாதுமா. பாப்பா, தயவு செஞ்சு சாப்பிட்டு பாப்பா. உன்னோட கோவத்தை என்கிட்ட காட்டு, இல்ல அம்மா கிட்ட காட்டு. சாப்பாட்டு மேல காட்டாதா பாப்பா. இல்லன்னு, எனக்கு உண்மையிலே பசிக்கல. நான் அப்புறமா சாப்பிடுறேன். நீ என்ன நினைச்சு கவலைப்படாதனே. அப்புறமா கண்டிப்பா சாப்பிடணும் என்ன? சரி, எனக்கு வேற ஒரு முக்கியமான வேலை இருக்கு. ஒரு லேண்ட் விஷயமா பாண்டிச்சேரி வரைக்கும் போக வேண்டியிருக்கு. அண்ணே, நானும் உன் கூட வரேனே. இல்லன்னா இங்க அம்மா அட்வைஸ்ங்கிற பேர்ல என்ன டார்ச்சர் பண்ணுவாங்க. இல்ல பாப்பா, நான் ஒரு லேண்ட் விஷயமா போறேன். அம்மா இனிமே உங்ககிட்ட எந்த விஷயத்தை பத்தியும் பேச மாட்டாங்க. மா, சத்யாவோட ரூம் பக்கமே போக கூடாது. போகலடா, நான் போகல. நீ ஆச்சு, வாரமா தங்கச்சி ஆச்சு. நான் கோயிலுக்கு போறேன். இங்க பாரு, இவளை மட்டும் தனியா வீட்டுல விட்டுட்டு போக முடியாது. பேசாம என் கூட கிளம்பி கோவிலுக்கு வர சொல்லு. நான் கோவிலுக்கு எல்லாம் ஒண்ணும் வரல. அவங்கள மட்டும் போய் புண்ணியத்தை சேர்த்துக்க சொல்லுன.
ஐயோ பாப்பா, இல்ல பாப்பா, நான் சொன்ன நீ கேப்பல்ல. நீ அம்மா கூட கோவிலுக்கு போயிட்டு வா, உன் மனசுக்கு ஒரு ஆறுதலாவும் மாறுதலாவும் இருக்கும். பாப்பா என்ன சொல்ற? அண்ணா உனக்காக போறேன். பாப்பா வெரி குட். இதுதான் என் தங்கச்சி. மா, பத்திரமா கோவிலுக்கு கூட்டிட்டு போயிட்டு வா. அது மனசு வருத்தப்படுற மாதிரி எதுவும் பேசிக்கிட்டு இருக்காத. நான் பேசினாதான் அவ மனசு வருத்தப்படுறாளே, அதுக்கப்புறம் நான் ஏன் பேச போறேன்? மா, நீ பார்த்து பத்திரமா கூட்டிட்டு போயிட்டு பார்த்து வா. பத்திரமா போயிட்டு வாப்பா. சரிம்மா, கிளம்புறேன். பாப்பா நான் போயிட்டு வந்துடுறேன். சரிண்ணா. சரிம்மா, வரேன். சத்யா, சீக்கிரமா ரெடி ஆகி கீழே வா. நாமளும் லேட் பண்ணாம கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம். போ. அப்பவே அங்கிருந்து கிளம்பிட்டு தான் சாமி என்ன சொன்னாரு. ஆனா அவர் இன்னும் காணுமே. எங்க போனார்னு தெரியலையே. மாப்பிள்ள வீட்ல ரோகிணிய வேண்டான்னு சொல்லிட்டு போனதுக்கு கஞ்ச பையதானே டென்ஷனா இருக்கணும். ரோகிணி காலேஜ் போறதுக்கு இனிமே எந்த பிரச்சனையும் இல்ல நினைச்சு இவ சந்தோஷமா தானே இருக்கணும். அதானே நியாயம். இவ எதுக்கு இப்ப சம்பந்தமே இல்லாம டென்ஷனா இருக்கா? ஏ தமிழ், இவ கேரக்டரையே உன்னால புரிஞ்சுக்க முடியலையே. வந்துட்டான். என்னாச்சுங்க? கல்யாண புரோக்கர் மூலமா மாப்பிள்ளை கிட்ட பேசுறேன்னு சொல்லிட்டு போனீங்களே, பேசுனீங்களா? என்னாச்சு? அதையும் கேக்குறாரு. நான் சாமியும் புரோக்கரையும் கூட்டிட்டு நேரா மாப்பிள்ளை வீட்டுக்கே போயிட்டேன். மாப்பிள்ளையோட அம்மா இப்பவும் என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு உங்க மேலயோ உங்க தங்கச்சி மேலயோ எந்த கோபமும் வருத்தமும் இல்ல. ஆனா உங்க தம்பி நடந்துகிட்டதெல்லாம் பார்த்தா ரவுடித்தனம் பண்ற மாதிரி தெரியுது. அதனால எங்களுக்கு இந்த சம்பந்தம் வேண்டாம், தப்பா எடுத்துக்காதீங்க, மேற்கொண்டு எங்களை வற்புறுத்தாதீங்கன்னு முடிவா சொல்லிட்டாங்க. நானும் எவ்வளவோ பேசி பார்த்துட்டேன். அவங்க மனசு மாறவே மாட்டேங்குது. இந்த கை கெட்டினது வாய் கெட்டலன்னு சொல்லுவாங்கல்ல, அது இப்பதான் உண்மையிலே ஃபீல் பண்றேன். இதுக்கெல்லாம் காரணம் அந்த கார்த்தி பையன் தான். நினைக்க நினைக்க அவன் மேல கோவம் தான் வருது. அவன் மட்டும் என் கையில கிடைச்சான்னு வை, இருக்கிற வரைக்கும் அவனை அடிச்சு கொன்றுவேன். நான் இருந்த கோவத்துல அவனை பாக்குறதுக்கு நேரா மெக்கானிக் ஷாப்புக்கே போயிட்டேன் தெரியுமா? என்னங்க சொல்றீங்க? ஆமா அதுர. ஆனா அவன் என்கிட்ட தப்பிச்சிட்டான். நான் போறதுக்கு முன்னாடி மெக்கானிக் ஷாப்பை பூட்டிட்டு எங்கேயோ போயிட்டான்.